ஓம் சாந்தி. முரளி டேட் 17/8/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, அழியக்கூடிய ஷரீரங்களின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? பதில்: அழியக்கூடிய ஷரீரங்களின் மீது பற்று வைப்பது தவறான அன்பாகும். யார் அழியக்கூடிய பொருட்களின் மீது பற்று வைக்கின்றார்களோ அவர்கள் அழுகின்றார்கள். தேக அபிமானத்தால் அழுகை வருகின்றது. சத்யுகத்தில் அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் அழுவது என்ற விஷயமே இருப்பதில்லை. யார் அழுகின்றார்களோ அவர்கள் இழக்கின்றார்கள். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கிறது. ஆத்ம அபிமானிகளாக ஆனீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாவும் அழிவற்றது, பாபாவும் அழிவற்றவர் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எனவே யாரிடம் அன்பு செலுத்துவது? அழிவற்ற ஆத்மாவிடம். அழிவற்றதன் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும். அழியக்கூடிய ஷரீரத்தின் மீது அன்பு செலுத்த கூடாது. முழு உலகமும் அழியக்கூடியது. ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது. இந்த ஷரீரம் கூட அழியக்கூடியது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவின் அன்பு அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவிற்கு ஒருபோதும் மரணம் இல்லை. அதனை சரியானது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் தவறானவர் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகின்றார். உண்மையில் அழிவற்றதன் மேல் அழிவற்ற அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு அழியக்கூடிய ஷரீரத்தோடு ஏற்பட்டுவிட்டது. ஆகையினால் அழ வேண்டி இருக்கின்றது. அழிவற்றதோடு அன்பு இல்லை. அழியக்கூடியதோடு அன்பு இருக்கின்ற காரணத்தால் அழ வேண்டி இருக்கின்றது. இப்போது நீங்கள் தங்களை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அழுவதற்கான விஷயமே இல்லை. ஏனென்றால் ஆத்ம அபிமானிகளாக இருக்கின்றீர்கள். எனவே பாபா இப்போது உங்களை ஆத்ம அபிமானிகளாக மாற்றுகின்றார். தேக அபிமானிகளாக இருப்பதன் மூலம் அழ வேண்டியதாக இருக்கிறது. அழியக்கூடிய ஷரீரத்திற்காக அழுகின்றார்கள். ஆத்மா இறப்பதில்லை என்று புரிந்தும் இருக்கிறார்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் அழிவற்ற தந்தையின் குழந்தைகள், அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பை நடிக்கிறது. இது விளையாட்டாகும். நீங்கள் ஷரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கிறீர்கள்? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டியுங்கள். தங்களை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை. யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கின்றார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. ஆத்ம அபிமானிகளாக ஆவதன் மூலம்தான் தகுதியானவர்களாக ஆவீர்கள். எனவே பாபா வந்து தேக அபிமானியிலிருந்து ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். நீங்கள் எப்படி மறந்து விட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? பிறவி பிறவிகளாக நீங்கள் அழ வேண்டி இருக்கிறது. இப்போது மீண்டும் ஆத்ம அபிமானிகளாக ஆவதற்கான படிப்பினை உங்களுக்கு கிடைக்கிறது. பிறகு நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள். இது அழுகின்ற உலகம், அது சிரிக்கின்ற உலகம். இது துக்கமான உலகம், அது சுகம் நிறைந்த உலகம். பாபா மிகவும் நல்ல விதத்தில் படிப்பினை கொடுக்கின்றார். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கிறது. அவர்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் என்பதால் தேகத்தை பார்த்து கல்வியை கொடுக்கின்றார்கள். எனவே தேகத்தின் நினைவு வருவதால் அழுகிறார்கள். ஷரீரம் அழிந்து விட்டதை பார்க்கிறார்கள். பிறகு அவர்களை நினைவு செய்வதன் மூலம் என்ன பலன்? மண்ணை நினைவு செய்வார்களா என்ன? அழிவற்ற பொருள் வேறொரு ஷரீரத்தை எடுக்கின்றது.
யார் நல்ல கர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷரீரமும் நல்லதாக கிடைக்கிறது. சிலருக்கு கெட்டுப்போன நோயுடைய ஷரீரம் கிடைக்கிறது. அதுவும் கூட கர்மத்தின் படி ஆகும். நல்ல கர்மம் செய்தால் மேலே சென்று விடுவார்கள் என்பது கிடையாது. இல்லை, மேலே யாரும் திரும்பி செல்ல முடியாது. நல்ல கர்மம் செய்தால் நல்லவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். நல்ல பிறவி கிடைக்கும், இருந்தாலும் கீழே இறங்கத்தான் வேண்டும். நாம் எப்படி உயர்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நல்ல கர்மங்களின் மூலம் சிலர் மகாத்மாக்களாக ஆகலாம். இருந்தாலும் கலை குறைந்து கொண்டேதான் செல்லும். இருந்தாலும் ஈஸ்வரனுடைய பெயரால் நல்ல கர்மம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்ப கால சிறிது காலத்திற்கான சுகம் கொடுக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இருந்தாலும் ஏணிப்படியில் கீழே இறங்கத்தான் வேண்டும். நல்ல பெயர் கிடைக்கும். இங்கே மனிதர்கள் நல்ல கெட்ட கர்மங்களை கூட தெரிந்திருக்கவில்லை. ரித்தி சித்தி வேலை செய்பவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். அனைத்தும் அஞ்ஞானமாகும். யாராவது மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறார்கள், தர்மசாலை மருத்துவமனை கட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பிறவியில் அதற்கு பதிலாக கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். பாபாவை நினைவு செய்கிறார்கள், திட்டவும் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட வாயினால் பகவானுடைய பெயரை சொல்கிறார்கள். மற்றபடி அஞ்ஞானிகளாக இருக்கின்ற காரணத்தால் எதையும் தெரிந்திருக்கவில்லை. பகவானை நினைத்து ருத்ர பூஜை செய்கிறார்கள். ஆனால் முட்டாள்தனமாக என்னென்ன உருவாக்குகிறார்கள், என்னென்ன செய்கிறார்கள். எவ்வளவு மனிதர்களோ அவர்களுக்கு அத்தனை குருமார்கள் இருக்கின்றார்கள். மரத்தில் புது புது இலைகள் கிளைகள் போன்றவை வருகிறது என்றால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சத்தோ குணமுடையதாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றிற்கு மகிமை ஏற்படுகிறது. இந்த உலகமே அழியக்கூடிய பொருட்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியது என்று பாபா கூறுகின்றார். சிலருக்கு மிகவும் அதிக அன்பு இருக்கிறது என்றால் பற்றின் காரணமாக பைத்தியமாகி விடுகிறார்கள். பெரிய பெரிய செல்வந்தர்கள் மோகத்திற்கு வசமாகி பைத்தியமாகி விடுகிறார்கள். தாய்மார்கள் ஞானம் இல்லாத காரணத்தால் அழியக்கூடிய ஷரீரத்திற்காக விதவையாகி எவ்வளவு அழுகிறார்கள். நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்கின்றீர்கள் என்றால் கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாது. படிப்பை வருமானத்திற்கான ஆதாரம் என்று சொல்லப்படுகின்றது. படிப்பில் குறிக்கோளும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு பிறவிக்கு. அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கிடைக்கிறது. படித்துவிட்டு வேலை செய்கிறார்கள். அப்போது பணம் போன்றவை கிடைக்கிறது. இங்கே விஷயமே புதியது. நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலம் பையை எப்படி நிறைத்துக் கொள்கிறீர்கள்? பாபா நமக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. பகவான் படிப்பிக்கின்றார் என்றால் கண்டிப்பாக பகவான் பகவதியாகத்தான் மாற்றுவார். ஆனால் உண்மையில் இந்த லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதி என்று புரிந்து கொள்வது தவறாகும். ஐயோ, நாம் தேக அபிமானிகளாகி விடும் போது நம்முடைய புத்தி எவ்வளவு தாழ்ந்ததாக விடுகிறது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விலங்குகளுடைய புத்தியை போல் ஆகிவிடுகின்றது. விலங்குகளுக்கு கூட நல்ல சேவை நடக்கிறது. மனிதர்களுக்கு ஒன்றுமே இல்லை. பந்தய குதிரைகளுக்கு எவ்வளவு கவனிப்பு நடக்கிறது. இங்கே உள்ள மனிதர்களுடைய நிலையை பாருங்கள், எப்படி இருக்கிறது. நாயை எவ்வளவு அன்போடு பராமரிக்கிறார்கள், முத்தமிடுகின்றார்கள், தங்களோடு உறங்கவும் வைக்கிறார்கள். உலகத்தினுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். அங்கே சத்தியுகத்தில் இந்த வேலை நடப்பதில்லை.
எனவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயை ராவணன் உங்களை தவறானவர்களாக மாற்றிவிட்டான். நேர்மையற்ற ராஜ்யம் அல்லவா? மனிதர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்றால் முழு உலகமும் ஒழுக்கமற்றதாகி விடுகிறது. ஒழுக்கமான மற்றும் ஒழுக்கமற்ற உலகத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். கலியுகத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது? நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் மாயையும் கூட தன்னுடைய சொர்க்கத்தை காட்டுகின்றது, கவர்ச்சிக்கின்றது. செயற்கையான செல்வம் எவ்வளவு இருக்கிறது? நாம் இங்கேயே சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்கின்றார்கள். சொர்க்கத்தில் இவ்வளவு உயர்ந்த 100 மாடி கட்டிடங்கள் இருக்குமா என்ன? எப்படியெல்லாம் கட்டிடங்களை அலங்கரிக்கின்றார்கள். அங்கே 2 மாடி கட்டிடம் கூட இருப்பதில்லை. மனிதர்களே மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். இவ்வளவு நிலத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கே நிலத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. அங்கே நிலம் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கும். எவ்வளவு இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம். அவர் லௌகீக தந்தையாக இருக்கின்றார், இவர் பரலோகீக தந்தையாக இருக்கின்றார். பரலோகீக தந்தை குழந்தைகளுக்கு என்னதான் கொடுப்பதில்லை. நீங்கள் அரை கல்பம் பக்தி செய்கிறீர்கள். பாபா தெளிவாக கூறுகின்றார், இதன் மூலம் முக்தி கிடைப்பதில்லை. அதாவது என்னை நீங்கள் சந்திப்பதில்லை. நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கிறீர்கள். நானும் முக்தி தாமத்தில் இருக்கின்றேன். நீங்களும் முக்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு அங்கிருந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே சொர்க்கத்தில் நான் இருப்பதில்லை. இதுவும் கூட நாடகமாகும். பிறகு அப்படியே திரும்பவும் நடக்கும். பிறகு இந்த ஞானம் மறந்து போகும், மறைந்தும் விடும். எதுவரை சங்கம் யுகம் வரவில்லையோ அதுவரை கீதை ஞானம் எப்படி இருக்க முடியும்? மற்றபடி என்னவெல்லாம் சாஸ்திரம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். இப்போது நீங்கள் ஞானத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் விதையாக இருக்கின்றேன், ஞான கடலாக இருக்கின்றேன். உங்களை எதையும் செய்ய விடுவதில்லை, காலில் விழக்கூட விடுவதில்லை. யாருடைய காலில் விழுவீர்கள்? சிவபாபாவிற்கு கால்கள் கிடையாது. இது பிரம்மாவின் காலில் விழுவதாகி விடும். நான் உங்களுடைய அடிமையாவேன். அவரை நிராகாரி, நிரகங்காரி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அவர் கர்மத்தில் எப்போது வருகிறாரோ அப்போது நிரகங்காரி என்று சொல்லப்படுவார். பாபா உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுக்கின்றார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானமாகும். பிறகு யார் எவ்வளவு எடுத்துக் கொள்கின்றார்களோ அது அவர்களை பொறுத்தது. அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒப்பானது என்று இந்த ஞான ரத்தினங்களை பற்றிதான் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். சேவையின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். நினைவு யாத்திரைதான் உங்களுடைய முன்னேற்றம். அதன் மூலம் நீங்கள் அமரர்களாகி விடுகின்றீர்கள். அங்கே இறப்பினுடைய கவலையெல்லாம் இருப்பதில்லை. ஒரு ஷரீரத்தை விட்டோம், மற்றொன்றை எடுத்தோம், அவ்வளவுதான். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள். பாபா வந்து இவற்றை புரிய வைக்கின்றார். இப்போது பாபா உங்களை எப்படி மாற்றுகின்றார்? இப்போதைய விஷயமே ஆகும். ரக்ஷா பந்தன் பண்டிகை கூட கொண்டாடுகிறார்கள். இது எப்போதைய அடையாளம்? தூய்மை ஆகுங்கள் என்று பகவான் எப்போது சொன்னார்? புதிய உலகம் எப்போது பழைய உலகமாக ஆகிறது என்று இந்த மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இது கூட யாருக்கும் தெரியாது. இப்போது கலியுகமாக இருக்கிறது என்று மட்டும் சொல்கிறார்கள். சத்யுகம் இருந்தது, இப்போதில்லை. மறுபிறவியை கூட ஏற்றுக்கொள்கிறார்கள்.
84 லட்சம் என்று சொல்லிவிடுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக மறுபிறவி ஆகிவிட்டது அல்லவா? அனைவரும் நிராகார தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அவர்தான் வந்து புரிய வைக்கின்றார். தேகதாரி தந்தை நிறைய பேர் இருக்கிறார்கள். விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தையாகும். அவற்றை விலங்குகளின் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் எந்த குப்பைகளும் இருப்பதில்லை. மனிதர்கள் எப்படியோ அப்படி உபயோக பொருட்களும் இருக்கிறது. அங்கே பறவைகள் போன்றவைகளும் மிகவும் அழகானவைகளாக இருக்கிறது. அனைத்தும் நல்ல நல்ல பொருட்களாக இருக்கும். அங்கே பழங்கள் எவ்வளவு இனிமையானதாக பெரியதாக இருக்கிறது. பிறகு அவை அனைத்தும் எங்கே சென்று விடுகிறது? இனிமை போய் கசப்பு வந்து விடுகிறது. 3ஆம் தரமாக ஆகிவிடுகிறார்கள் எனும் போது பொருட்களும் 3ஆம் தரமாகி விடுகிறது. சத்தியுகம் முதல் தரமாக இருக்கிறது என்றால் அனைத்து பொருட்களும் முதல் தரமானதாக கிடைக்கிறது. கலியுகத்தில் 3ஆம் தரமாக இருக்கிறது. அனைத்து பொருட்களும் சத்தோ ரஜோ தமோ நிலையை கடந்து செல்கிறது. இங்கே எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஆத்மாவும் தமோ பிரதானம் எனும் போது ஷரீரமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. அது எங்கே, இது எங்கே? இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம், செல்வம் இரண்டும் கிடைத்துவிடும். வேறு என்ன வேண்டும்? 2இல் 1 இல்லை என்றாலும் மகிழ்ச்சி இருக்காது. ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த வேலைக்கு உதவும்? பணம் இருந்தால் உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா? பாரதம் தங்க குருவியாக இருந்தது என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது தங்கம் எங்கே இருக்கிறது? தங்கம், வெள்ளி, தாமிரம் கூட சென்று விட்டது. இப்போது காகிதமே காகிதமாகும். காகிதம் தண்ணீரில் அடித்து சென்று விட்டால் பணம் எங்கிருந்து கிடைக்கும்? தங்கம் எடை மிக்கது, அது அங்கேயே இருக்கிறது. நெருப்பு கூட தங்கத்தை எரிக்க முடியாது. எனவே இங்கே அனைத்தும் துக்கத்தின் விஷயங்களாகும். அங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பதில்லை. இங்கே இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. எப்போது அளவற்ற துக்கம் இருக்கிறதோ அப்போதுதான் பாபா வருகின்றார். பிறகு நாளை அளவற்ற சுகம் இருக்கும். பாபா கல்பம் கல்பமாக வந்து படிப்பிக்கின்றார். இது புதிய விஷயமா என்ன? குஷியாக இருக்க வேண்டும். குஷியோ குஷி, இது கடைசியில் ஏற்படக்கூடிய விஷயம். அத்தீந்திரிய சுகத்தை கோபகோபியரிடம் கேளுங்கள். கடைசியில்தான் நீங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்கின்றீர்கள். எதற்கு உண்மையான அமைதி என்று சொல்லப்படுகிறது என்பதை பாபா தான் கூறுகின்றார். நீங்கள் பாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தியை அடைகின்றீர்கள். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பாபா அமைதி கடல் ஆவார். தன்னிடம் யார் வர முடியும் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். அந்தந்த தர்மம் அந்தந்த சமயத்தில் வருகிறது. சொர்க்கத்திற்கு வர முடியாது. இப்போது சாது சந்நியாசிகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு மகிமை நடக்கிறது. தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு மகிமை இருக்க வேண்டும். இப்போது புதிதாக இறங்கியுள்ளார்கள். பழையவர்களுக்கு அந்த அளவிற்கு மகிமை இருக்க முடியாது. அவர்கள் சுகத்தை அனுபவித்து தமோ பிரதானத்தில் சென்று விட்டார்கள். எவ்வளவு அதிகமான குருமார்கள் விதவிதமாக வருகிறார்கள். இந்த எல்லையற்ற மரத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எந்த அளவிற்கு எல்லைக்குட்பட்ட மனித மரம் படர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு பக்தியின் பொருட்கள் இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். ஞானம் என்பது விதையாகும். எவ்வளவு சிறியதாக இருக்கிறது.
பக்திக்கு அரை கல்பம் ஆகிறது. இந்த ஞானம் இந்த ஒரு கடைசி பிறவிக்காக மட்டும் ஆகும். ஞானத்தை பெற்று நீங்கள் அரை கல்பத்திற்கு எஜமானர்களாகி விடுகிறீர்கள். பக்தி முடிந்து விடுகிறது, பகல் வந்து விடுகிறது. இப்போது நீங்கள் சதா காலத்திற்கும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகின்றீர்கள். இதை ஈஸ்வரனின் அழிவற்ற லாட்டரி என்று சொல்லப்படுகின்றது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஈஸ்வரனுடைய லாட்டரிக்கும் அசுர லாட்டரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உங்களுடைய நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் கிடைக்கிறது. இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும். பாபாவிடமிருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். 2, ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். ஷரீரங்களிலிருந்து பற்றை நீக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: சங்கம யுகம் ஆன்மீக போதைகளில் இருப்பதற்கான யுகம் ஆகும். ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையில் குழப்பம் அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்திற்கான சமயமாகும். ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பம் அடைந்திருக்கின்றீர்கள், மேலும் அந்த நேரத்தில் இறுதி நொடி வந்துவிட்டால் அந்த்மதி சோகதி, அதாவது கடைசி நிலைதான் முதல் நிலை ஆகும். அது என்னவாகும்? ஆகையினால் எவரடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஆகையினால் தன்னை விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயலை செய்யுங்கள். மேலும் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருங்கள். ஸ்லோகன்: சஞ்சலமற்றவராக ஆக வேண்டும் என்றால் வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.